ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்குங்க. காலையில் 3 மணிக்கு நாள் எனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 3 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு, குளிக்கிற தண்ணியிலும் கொஞ்சம் மஞ்சப்பொடி, துளசி இலை, பச்சை கற்பூரம் சேர்த்து தாங்க குளிச்சுட்டு, அதே போல் வாசல் தெளிக்கிற தண்ணியிலும் இதெல்லாம் கலந்து வாசல் தெளிச்சுக்கிறேங்க. பெரும்பாலும் சந்தோஷமாக நம்ம வரவேற்கணும் இல்லையா? நம்ம வீடு நல்லா வாசமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா வாசலை தெளிக்கிற தண்ணியிலும் இதை கலக்கணும். நாம் குளிக்கிற தண்ணியிலும் அதை கலந்து குளிச்சுட்டு நம்மளை நாமளே கிளன்சிங் பண்ணிவிட்டு வீட்டையும் சுத்தம் பண்ணி வாசமாக, அதாவது வைகுண்ட வாசல் வழியாக வர பெருமாள் நேராக நம்ம வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிதாங்க இது மாதிரி தெளிக்கிறது. எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக அதை சொல்கிறேங்க. வாசல் தெளிச்சுட்டு அழகாக கோலம் போட்டு வைகுண்ட வாசல் திறக்கும் போதே நாம் வீட்டில் தீபம் ஏற்றி பெருமாளை வீட்டுக்கு அழைக்கணுங்க. நான் ஒரு நாள் கூட வைகுண்ட வாசல் திறக்கும்போது கோவிலில் இருந்தது கிடையாதுங்க. இது வரைக்குமே டிவியில் லைவாக பார்ப்பேன். பார்த்துட்டு வீட்டில் பூஜை பண்ணிவிட்டு அந்த நாளில், அதாவது வைகுண்ட ஏகாதசி நாளில் எந்த டைமிங் எனக்கு கிடைக்குதோ அப்போ போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பரமபத வாசல் வழியாக வீட்டுக்கு வந்துடுவேங்க. இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் செய்கிறேன். எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஒரு தரமாக அது பெருமாளை போயிட்டு பெருமாள் கூடவே அந்த பரமபத வாசல் வழியாக வரணும்னு சொல்லி. எப்போ வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியலங்க. இப்போ அழகாக வாசலில் கோலம் போட்டிருக்கிறேன். இந்த கோலம் எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மணி ஒரு 3:30 மணி ஆகிடுச்சுங்க. வாசல் தெளித்து கோலம் போகிறதுக்குள்ளே ஒரு 3:30 ஆகிடுச்சு. 3:30 மணிக்கு மேலே போயிட்டு பூஜை அறையெல்லாம் நீட் பண்ணிவிட்டு இன்னும் பரமபத வாசல் திறக்கலைங்க. பார்த்துக்கிட்டே இருந்தேன். திறக்கும்போது நம்ம பூஜையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி. ஒரு வருஷத்தில் வர மிக முக்கியமான விரதங்களில் ஒன்று தான் வைகுண்ட ஏகாதசிங்க. இந்த நாளில் விரதம் இருந்து பெருமாளை மனசார வழிபடுறவங்களோட பாவங்கள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்றதும் நம்பிக்கைங்க. அதோட பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயாரோட அருள் பரிபூரணமாக கிடைக்குங்க. இப்போ ஒரு மணப்பலகை போட்டு அதுக்கு மேலே ஒரு டவல் விரித்து அதில் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் உட்கார வச்சுக்கிறேங்க. அதோடு மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற சங்கு சக்கர நாமம் இது எல்லாமே எடுத்து வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும் ராத்திரியில் கண் முழிச்சு வழிபடணும் அப்படின்னு எதுக்காக சொல்கிறாங்க அப்படின்ற காரணத்தையும், வைகுண்ட ஏகாதசி விரதம் பிறந்த கதையை நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ ஒன்றும் வைகுண்ட வாசல் கதை ஒன்றும் திறக்கலைங்க. இப்போ திறந்தாச்சுங்க. பாருங்கள், பெருமாள் ரொம்ப அழகாக வெளியே வரார். நாராயணா நாராயணா கோவிந்தா கோவிந்தா ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி நம்ம வீட்டில இருந்தே அழகாக பெருமாளை நம்ம வீட்டுக்கு அழைக்கணுங்க. இப்போ அழகாக நம்ம வீட்டில் இருக்கிற பெருமாளையும் சங்கு சக்கர நாமத்தையும் அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க. விரதங்கள்லேயே ரொம்பவும் புண்ணிய பலனை தரக்கூடியது அப்படின்னா ஏகாதசி விரதங்க. மாதத்துக்கு 2 முறை அப்படின்னு வருஷத்துக்கு 24 ஏகாதசிகள் வந்தாலும் மார்கழி மாத வளர்பிறையில் வர வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் ராத்திரியில் கண்டிப்பாக கண் விழித்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற மாதங்களில் வரும் ஏகாதசிகளில் நிர்ஜல உபவாசம், அதாவது தண்ணீர் கூட குடிக்காமல் நாள் முழுவதும் மிக கடுமையான ஏகாதசி விரதம் கடைபிடிக்கிறத ரொம்ப பேர் வழக்கமாக வச்சுட்ருக்காங்க. அதே போல வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மட்டும்தான் சொர்க்க வாசல் திறப்பு நிகழ்வும் அனைத்து வைணவ தலங்களிலும் நடைபெறுங்க. மற்ற எந்த மாசத்திற்கும் இல்லாத தனி சிறப்பாக மார்கழி மாசத்துல மட்டுமே வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக வரும் பெருமாளை நாம தரிசிக்க முடியுங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி பிறந்த கதை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாத ஒரு சில பேருக்காக சொல்றேங்க. வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு எதுக்காக சாப்பாடு சாப்பிடாம விரதம் இருக்கணும், ராத்திரில கண்டிப்பா கண் விழிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்றாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. ஏகாதசி விரதம் உருவான கதை, யார் இந்த ஏகாதசி அப்படின்றத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாங்க. தீபாவளி, கந்த சஷ்டி போன்ற விழாக்களை போலதான் இந்த வைகுண்ட ஏகாதசியும் அசுர வதத்தின் அடையாளமாக கொண்டாடப்படும் ஒரு விரதங்க. ஒரு முறை வைகுண்டத்துல மகாவிஷ்ணு ஆழ்ந்த நித்திரையில இருந்தபோது அவருடைய இடது காதில் இருந்த மது கைடபர்கள் அப்படின்னு 2 அசுரர்கள் வெளிப்படுறாங்க. இவங்க மகாவிஷ்ணுவிடம் இருந்து தோன்றியதுனால ரொம்ப வலிமை படைச்சவங்களா இருக்கிறாங்க. இதனால தேவர்கள் உள்ளிட்ட எல்லாரையுமே அந்த அசுரர்கள் கஷ்டப்படுத்துறாங்க. அசுரர்களிடமிருந்து தப்பிப்பதற்காக தேவர்கள் மகாவிஷ்ணுவிடமே தஞ்சம் அடைகிறாங்க. அவரும் தேவர்களை காப்பதாக அசுரர்களிடம் போரிடுறாருங்க. ரொம்ப காலம் போரிட்டதுனால களைப்படைந்த பெருமாள் ஒரு குகையில போய் தன்னுடைய ஆயுதங்களை புதுப்பிக்கும் பணியை செஞ்சுக்கிட்டே ஓய்வும் எடுக்கிறாரு. குகையில பெருமாள் நிராயுத பாணியாக ஓய்வில் இருப்பதை தெரிந்து கொண்ட அசுரர்கள் இதுதான் சரியான சமயம் அப்படின்னு கருதி பெருமாளை அழிக்க வராங்க. அப்போ பெருமாளோட உடலிலிருந்து பெண் சக்தி ஒன்று வெளிப்பட்டு அசுரர்களை போரிட்டு அழிக்குது. அந்த பெண் சக்தியை பாராட்டிய பெருமாள் இன்று முதல் நீ ஏகாதசி அப்படின்ற பெயரால அழைக்கப்படுவாய்,
விரதமிருந்து உன்னை வழிபடுறவங்களோட பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு வரம் கொடுக்குறாருங்க. ஏகாதசியால் அழிக்கப்பட்ட அசுரர்கள் தங்களுடைய தவறை உணர்ந்து பெருமாள் கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. பெருமாளும் அவரை மன்னிச்சு அருள் செய்யறார். தன்னுடன் அவர்களையும் சொர்க்கத்திற்கு அழைச்சிட்டு போறார். அப்போ அவங்க எங்களுக்கு அருள் செய்ததை போலவே இந்த உலகத்துல மக்கள் அனைவருக்கும் நீங்கள் வைகுண்டத்திலிருந்து வெளியே வந்து அருள் செய்து அவங்களுடைய பாவங்களை போக்கி வைகுண்ட பதவியை கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனை ஏற்று அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரமளிக்கிறார் பெருமாள். இது நடந்தது மார்கழி மாசத்துல வர ஏகாதசி தினத்துலங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரியை சொல்லிக்கிட்டே என்னுடைய வழிபாடை செஞ்சுட்டு வர பாருங்க. ஒரு பெரிய தாம்பால் தட்டு எடுத்துட்டு அதில் துளசி இலைகள், அதுக்கு நடுவில் ஒரு அகல் விளக்கு, அதில் நெய் விட்டு, கண்டிப்பாக நெய் தாங்க விடணும். நெய்யோட வாசம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம், துளசி இலைகள், அதோட ஒரு ஏலக்காய் போட்டு தீபம் ஏற்றிக்கணுங்க. இந்த தீபம் ஏற்றி நம்ம வீட்டிலேருந்தே வழிபாடு செஞ்சாலும் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் ஒரு சின்ன கப்பில் பச்சை கற்பூரம், ஏலக்காய், துளசி இலைகள் போட்டு பெருமாள் பாதத்தில் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ஃபுல்லாக பெருமாள் பாதத்தில் அப்படியே இருக்கட்டும். அதை சாயந்தரமோ இல்லை நாளைக்கு காலையிலையோ விரதத்தை முடிச்சுட்டு கூட அதை எடுத்து பணம் நகை வைக்கிற இடத்துல வச்சலாம், அப்படியே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மஞ்சள் கலர் துணியிலோ பச்சை கலர் துணியிலோ ஒரு முடிச்சா கட்டி கூட நம்ம பணம் நகை வைக்கிற இடத்துல வைக்கலாம், பர்ஸில் வச்சுக்கலாங்க. அடுத்த ஏகாதசி வரைக்கும் அது அப்படியே பர்ஸில் இருக்கட்டும். பச்சை கற்பூரம் கரைஞ்சிடும், ஏலக்காய் கூட அதோட வாசம் போயிடுங்க, துளசி இலை காஞ்சிடும். அதை கால்படாத இடத்துல போட்டு மறுபடியும் அதே மாதிரி வளர்பிற ஏகாதசி அன்னைக்கு இதே முடிச்சு நம்ம செஞ்சு வச்சுட்டே வரும்போது பண வரவு அதிகரிக்கும், பண ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ பூஜை அறையில எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நிலவாசல தீபம் ஏற்றுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. நிலவாசல் தீபத்திலும் ஒரு துளசி இலையில போட்டு இன்னைக்கு தீபம் ஏற்றிக்கிறேங்க. இந்த ஏகாதசி அன்னைக்கு அரிசி சாப்பாடு ஏன் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, மது கைடவர்கள் அரிசியோட வடிவத்திலேயே இருக்கிறதுனால வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அரிசி உணவுகளை உட்கொண்டால் நமக்குள் அசுரர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்றதுனால தான் இந்த நாளில் அரிசியில் செய்த சாதம் உள்ளிட்ட உணவுகளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் அரிசியை நல்லா பொடியாக்கி அரைச்சி செய்யப்படுற இட்லி, உப்புமா, இந்த சாப்பாடெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. ஆனால் சாப்பாடாக மட்டும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய உடல் இயக்கங்கள் ஒடுங்கும் போது மனமானது இறைவனுடன் ஒன்றும் அப்படின்றதுனால தான் கடுமையான விரதத்தை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ராத்திரில ஏன் கண் முடிக்கணும் அப்படின்னா, பெருமாள் நித்திரையில் இருந்தபோது அசுரர்கள் அவரோட உடம்புல இருந்து வெளிப்பட்டு அவர் குகையில் இருக்கும் போதே அவரையே கொல்ல அசுரர்கள் முயற்சி செஞ்சாங்க. அதனாலதான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நம்மை பலவிதமான துன்பங்களுக்கு ஆட்படுத்தி தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றிக் கொள்ள நினைக்கும் அசுர குணங்கள், பாவங்கள் இதெல்லாம் போக்கிக் கொள்வதற்காக உறக்கத்தை விடுத்து விழிப்பு நிலையில் இறை சிந்தனையில் இருந்து இறைவனோட திருவடிகளை அடையணும் அப்படின்றதுக்காக தான் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராத்திரில கண் விழிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. விழித்திருந்து அசுரர்கள் பாவ மன்னிப்பு பெற்று வைகுண்ட பதவி பெற்ற அந்த சமயத்துல நாமும் பெருமாளோட அருளை பெற வழிபாடு செய்யணும் அப்படின்றது தான் இதோட நோக்கங்க. இப்போ நிலவாசல தீபம் ஏற்றிட்டு பூஜை அறையில் இருக்கிற எல்லா தீபத்தையும் ஏற்றிட்டு அதே போல் மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் உரிய அந்த நெய் தீபமும் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை நம்ம 108 தரம் சொல்லி இன்னைக்கு பெருமாளை மனசார வழிபாடு செஞ்சுக்கலாங்க. எல்லா தீபமும் ஏற்றிடுறாங்க. நீங்கள் யாரெல்லாம் போயிட்டு டைரெக்டாக சொர்க்கவாசல் வழியாக பெருமாள் பின்னாடி வந்தீங்க அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் ரொம்ப ஆசையாக தாங்க இருக்குது. ஒரு தரமாவது நம்ம அந்த டைமில், அதாவது சொர்க்கவாசல் திறக்கும்போது பெருமாள் முன்னாடி வருவார், பெருமாளுக்கு பின்னாடி நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக அது நடக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் நான் நினைக்கிறேன். எனக்கு அது நடக்கலைங்க. அடுத்த வருஷமாவது நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்குறேங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு இன்றைக்கி நெய்வேத்தியமாக ஒரு கிளாஸ் பால், பச்சை கற்பூரம், ஏலக்காய், அதோட கல்கண்டு போட்ட பால் தான் வச்சுருக்கிறேன். துளசி தீர்த்தம் வச்சுருக்குறேங்க. நெய் தீபம் ஏற்றும் போது பெருமாளை மனசார நினச்சிக்கிட்டே இந்த தீபத்தை ஏற்றிக்கிறேங்க. ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்ற மந்திரத்தை 108 தரம் சொல்லிக்கிறேன். அதோடு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால மகாலட்சுமி தாயாரோட மந்திரத்திலையும் சொல்லிடலாங்க. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே அப்படின்ற மந்திரத்தையும் 108 தடவை சொல்லிக்கலாம். இந்த வேலையெல்லாம் செய்யும்போது எனக்கு மணி ஒரு 4:45 ஆயிடுச்சுங்க. கரெக்டாக மணி 4:45 தான் வைகுண்ட வாசல் திறந்தாங்க. ஒவ்வொரு கோவிலும் ஒவ்வொரு நேரத்தில் திறந்தாங்க. ஃபஸ்ட்டு ஸ்ரீரங்கத்தில் திறந்தாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலும் திறந்ததை பார்த்துக்கிட்டே வந்தாங்க. இப்போ ஏற்றி வச்சுட்டு அழகாக அவங்களுக்கு நல்ல வாசனையான ஊதுவத்தி ஏற்றி வச்சுட்டு நம்ம மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சுக்கலாங்க.
மார்கழி மாசத்துல வர ஒவ்வொரு நாளுமே விசேஷமான நாட்கள் தான். அதிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி ரொம்ப ரொம்ப விசேஷங்க. மனுஷங்களுக்கு ஒரு வருஷம் அப்படின்றது தேவர்களுக்கு ஒரு நாள். அப்படி தேவர்கள் மட்டும் இல்லைங்க, பெருமாளுக்கும் நித்திரை கொள்ளும் இரவு பொழுதாக இருப்பது இந்த கார்த்திகை மாசங்க. அவங்க கண் விழிக்கும் அதிகாலை வேலையாக கருதப்படுவது இந்த மார்கழி மாசம். ஒருத்தங்க காலையில கண் விழிக்கும் போதே அவர்கள் மனம் மகிழும்படியான விஷயங்கள் சுற்றி இருந்தா அந்த மகிழ்ச்சியில வேண்டுபவர்கள் வேண்டு வரங்களை அளிப்பாரு. அப்படி தேவர்களும் பெருமாளும் தூக்கத்திலிருந்து கண் விழிக்கும் மார்கழி மாசத்துல அவர்களை போற்றி பாடி நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நாம வேண்ட வரங்கள் கிடைக்கும். அப்படின்றதுனாலதான் மார்கழி மாசத்துல கண்டிப்பா அதிகாலையில எழுந்து வழிபடணும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல எழுந்து அந்த சொர்க்க வாசல் திறக்கும் போது நம்ம வீட்டு வாசலும் திறந்திருக்கணும். சொர்க்க வாசல் திறந்து வர பெருமாள் நேரா நம்ம வீட்டுக்கு வரணும். அந்த நேரத்துல தீபம் ஏற்றி அவரை சந்தோஷமா வீட்டுக்கு வரவேற்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வந்து அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு மகாலட்சுமி தாயாருக்கும் பெருமாளுக்கும் அர்ச்சனையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கிறது ரொம்ப விசேஷங்க. பொதுவாக நம்ம பூங்கற்புறத்துக்கு பதிலாக இந்த மாதிரி பெருமாளுக்குரிய நாட்களில் பச்சை கற்பூரத்தோட வாசனம் அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவரோட ஃபோட்டோவாக இருந்தாலும் சரி, சிலையாக இருந்தாலும் சரி, அவருடைய தாடை பக்கத்தில் கொஞ்சம் பச்சை கற்பூரத்தை வைக்கணும். அதோட பெருமாளோட மார்பில் குடிக்கொண்டு இருக்கிறவங்க தான் மகாலட்சுமி தாயார். பெருமாளோட மார்பில் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பச்சை கற்பூரம் ஏற்றி இப்போ நிலவாசல்லேருந்து பெருமாளை சந்தோஷமாக வீட்டுக்கு அழைக்கலாங்க. ரொம்ப மணி சத்தமாக என்னால் அடிக்க முடியலைங்க. மணி வந்து ஒரு 5 மணி இருக்கும். இப்போ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கிறாங்க, யாருமே எந்திரிக்கல. இங்கே பக்கத்தில் எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெதுவாக மணி அடித்து சந்தோஷமாக இன்றைக்கி வந்து காலையில் 5 மணிக்கெல்லாம் என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுக்கிட்டேங்க. பெருமாள் கோயிலுக்கு போகணும். ஒரு 7-8 மணிக்கு போல் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அந்த பரமபத வாசல் வழியாக வெளியே வந்து இங்கே வந்து பக்கத்தில் எனக்கு வந்து பக்தவச்சல பெருமாள் இருக்கிறவங்க ரொம்ப அழகாக இருப்பாருங்க. 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருநின்றவர் பக்தவச்சல பெருமாள் நின்ற கோலத்தில் ரொம்ப அழகாக தரிசனம் கொடுப்பாருங்க. அவர்கிட்ட வந்து அவரை பார்த்தாலே மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுங்க. அதுவும் இந்த வைகுண்ட ஏகாதசியில் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க, ராஜ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. பொதுவாகவே பெருமாள் வந்து ஒரு அலங்கார பிரியருங்க. அவரை ரொம்ப அலங்காரம் பண்ணோன்னா அவருக்கு ரொம்ப 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 பிடிக்கும். குறிப்பாக இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு ராஜ அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அவரை தரிசனம் பண்ணிட்டு இங்கே இருக்கிற அம்மையார் வந்து எண்ணெய் பெற்ற தாயார், அவங்க தான் மகாலட்சுமி தாயாராக இருக்கிறாங்க. அவங்களையும் தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு வரணுங்க. இப்போ வந்து கற்பூர தீப தூப ஆராதனையெல்லாம் காமிச்சிட்டு என்னுடைய வழிபாடை நான் முடிச்சுக்கிட்டேன். நிறைய பேர் இன்னைக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வாங்க. ஒரு சில பேரால் விரதம் இருக்க முடியாது, அவங்களுடைய உடல்நிலை காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க கூட துளசி இலை மேலே ஒரு தீபம் ஏற்றி நீங்கள் வழிபாடு செஞ்சீங்க. அந்த நெய் தீபமாக ஏற்றணும். அந்த நெய் தீபத்துக்குள்ளே கொஞ்சம் பச்சை கற்பூரம், ஏலக்காய், கொஞ்சம் துளசி இலைகள் போட்டு நம்ம அதை வந்து பொடியாக கூட பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா அந்த நேரத்தில் கொஞ்சம் நம்ம அதை போட்டு தீபம் ஏற்றி வழிபாடு அந்த நெய்யில் அந்த பச்சை கற்பூரமும் அந்த ஏலக்காய் வாசம், துளசி வாசம் பெருமாளுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதாவது அந்த வாசமே நம்ம வீடு ஃபுல்லாக நிறைவேறுக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவான வைபை நமக்கு கொடுக்குங்க. பூஜையெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்னுடைய வழிபாடை முடிச்சுக்கிட்டேங்க. பெருமாளை மகாலட்சுமி தாயாரம் எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்குரிய நாளில் அவங்கள பார்க்கும்போது ரொம்ப 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 அழகாக இருப்பாங்க. பொதுவாகவே வராகி அன்னையை நீங்கள் பஞ்சமியில் பாருங்கள், அதே போல் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை பாருங்கள், கிருத்திகையில் முருகரை பாருங்கள். இந்த மாதிரி அவங்களுக்குரிய நாளில் அவங்கள பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அந்த வகையில் எனக்கு பெருமாளை மகாலட்சுமி தாயாரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தாங்க. எனக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருந்ததுங்க. இன்றைக்கி ஃபுல்லாகவே ஃபாஸ்டிங் இருப்பீங்களா அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஃபுல்லாகவே என்னால் ஃபாஸ்டிங் இருக்க முடியாதுங்க. ஏன்னா எனக்கு லோ ப்ரெஷர் இருக்குது. அப்படின்றதால சாப்பிடாமல் இருந்தேன்னா மயக்கம் வந்துடுங்க. கொஞ்சம் சைனஸ் ப்ராப்ளமும் இருக்குது. எல்லாமே சேர்ந்து எனக்கு தலைவலி வர வந்துடுங்க. எனக்கு ஒத்த தலைவலி வர வந்துடும். ஸோ அதனால் டீ காஃபி எடுத்துப்பேன், ஜூஸ் இந்த மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா விரதத்தை முடிச்சுப்பேங்க. நம்ம மன திருப்தியோடு எந்த பூஜை செஞ்சாலும் அதை வந்து கடவுள் கண்டிப்பாக ஏற்றுப்பாருங்க. இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. மன திருப்தியாக உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யலாங்க. இதுதான் செய்யணும் அப்படின்ற எந்த அவசியமும் கிடையாது. யாரும் இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றதுக்காகலாம் செய்யாதீங்க. உங்களுக்கே தோணும் உங்கள் மனசுக்கு இது செஞ்சால் வந்து நம்மளுக்கு திருப்தியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி பூஜை உங்களுடைய வழிமுறைக்கு ஏற்ற மாதிரி செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி வைகுண்ட ஏகாதசி வழிபாடு ரொம்ப நல்லபடியாக பண்ணி முடிச்சிட்டேங்க. வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பலனடையட்டும். பெருமாளோட ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நீங்களும் எனக்காக வேண்டிக்கோங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர் அண்ட் பாய்.